இன்னைக்கு ஃபுட் பிசினஸ்லயுமே ஹெவி காம்படிஷன் இருக்கு. நான் எங்கற காம்படிஷன்மா இன்னைக்கு ஒரு பிரியாணி அந்த 3000 ரூபாய்க்கு விக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்படின்றப்போ நீங்க அதுல வர காம்படிஷன்ல எப்படி பேர் பண்ணி? நீ இர்ஃபான் பத்தி தான் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து அந்த பிரைசிங் வந்து அவர் யூஸ் பண்ண ரைஸுக்கும் அவர் யூஸ் பண்ண குவான்டிட்டி மீட்டுக்கும் அந்த ரேட் ரொம்ப ரீசனபிள் தான். சிலர் வந்து மீட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, பட் ஆனா அவர் வந்து அதுலலாம் வந்து கம்மி பண்ணி ஒரு சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் வந்து இர்ஃபானுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யூஸ்வலா நிறைய ரொம்ப லோக்கலா இருக்கும் நிறைய எக்ஸ்போஸ், பட் இங்க எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் தேவையான நிறைய பொருட்கள் இங்க இருக்கு. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸா இருக்கு. நாளைக்கு என்னுடைய வைஃபையும் என் டாக்டரையும் நான் அனுப்ப போறேன். ஆமா, வந்தாங்கன்னா எப்படி ஒரு 4-5 லட்ச ரூபாய் காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. உங்ககிட்ட கேக்குறேன், வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி? எப்பவுமே ஒரு எனர்ஜியோட இருக்கீங்க. நான் எப்பவுமே பாசிட்டிவா நினைப்பேமா. நான் நெகட்டிவா நினைக்கவும் மாட்டேன், நெகட்டிவான ஆட்களை பக்கத்துல சேர்க்கவும் மாட்டேன். நான் வெறும் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பிச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சவன் தானே இன்னைக்கு 40க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. யாரா இருந்தாலும் இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் பொதுவா பொட்டிக் எக்ஸ்போ அப்படினாலே வந்துட்டு ஒரு பயங்கரமா இருக்கும். லேடிஸ் தான் வருவாங்க, பட் நீங்க வந்திருக்கீங்க, உங்க வைஃப் எடுக்க வந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் நினைச்சது ஒண்ணு, இங்க பாக்குறது வேற ஒண்ணு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இந்த எக்ஸ்போ. சாரா பொட்டிக் நடத்துற இந்த எக்ஸ்போ யூஸ்வலா நிறைய ரொம்ப லோக்கலா இருக்கும் நிறைய எக்ஸ்போஸ், பட் இங்க எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் தேவையான நிறைய பொருட்கள் இங்க இருக்கு. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸா இருக்கு. லிமிட்டடான ஸ்டாலா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஸ்டால் தான் இருக்குங்க. பட் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். ஆமா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்ஷால்லா நாளைக்கு என் ஒய்ஃப், ஏன்னா நம்ம வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பிடிக்கலாம் பிரச்சனை ஆயிடுன்றதுனால நாளைக்கு என்னுடைய ஒய்ஃபையும் என் டாக்டரையும் நான் அனுப்ப போறேன். ஆமா, வந்தாங்கன்னா எப்படி ஒரு 4-5 லட்ச ரூபாய் காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இந்த எக்ஸ்போ. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வெரி ஹாப்பி. கண்டிப்பா உங்ககிட்ட கேக்குறேன், வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி? எப்பவுமே ஒரு எனர்ஜியோட இருக்கீங்க. நான் எப்பவுமே பாசிட்டிவா நினைப்பேமா. நான் நெகட்டிவா நினைக்கவும் மாட்டேன், நெகட்டிவான ஆட்களை பக்கத்துல சேர்க்கவும் மாட்டேன். ஆமா, கொஞ்சம் நெகட்டிவா பேசினா கூட நான் வந்து ஒதுங்கி போயிடுவேன். ஆமா, இந்த நெகட்டிவ் வைபே என்கிட்ட வராம நான் பாத்துப்பேன். அதனாலதான் நான் பாசிட்டிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், பிசினஸ் கிங் மேக்கர் அப்படினே சொல்லலாம் உங்களை. சோ இன்னைக்கு இங்க சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்கலாம் இங்க ஒரே இடத்துல ஒரு எக்ஸ்போ போடுறதா இருக்கும், அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அத பத்தி சொல்லுங்க சார். நான் வெறும் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பிச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சவன் தானே இன்னைக்கு 40க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. யாரா இருந்தாலும் இப்படிதான் ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிச்சுதான் பெருசாகணும். பெருசா ஆரம்பிச்சு ஃபெயில் ஆனவங்க 99%, சின்னதா ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனவங்க 99% சக்சஸ் ஆயிருக்காங்க. அதனால காசு இருந்தா கூட நான் அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க சின்னதா ஆரம்பிங்க. இந்த மாதிரி எக்ஸ்போஸ் நடக்கும்போது அதுல போய் உங்க ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்ணுங்க. மக்களுக்கு உங்க ப்ராடக்டை வந்து காட்டுங்க, குவாலிட்டியில ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெருசு பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பிராண்டு, உங்க பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் கன்சிஸ்டன்டாகவும் இருக்கும். பெருசா ஆரம்பிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். சின்னதா தான் ஆரம்பிக்கணும். ஆமா, இவங்கெல்லாம் பண்றது ரைட் விஷயம். இப்ப இங்க இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, முக்காவாசி பிராண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துல பெரிய பிராண்ட் ஆயிடும். ரொம்ப பெரிய ஷோரூம் வச்சிருப்பாங்க. சோ அதுக்குள்ள ஒரு முதல் படி இது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு என்னன்னா, இப்போ உங்களுக்கு இருக்க இந்த டைம் பிஸில வந்துட்டு சின்ன எக்ஸ்போனால இங்க வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? அதே வர்றவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுன்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அது கான்சியஸா பண்ணிட்டே இருக்கீங்க. எதனால? நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய கொஞ்சம் ஃபேமஸ் ஆட்கள் எல்லாம் நான் கூப்பிடுவேன். நீங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் ஃபுட்டை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லும் போது யாருமே வரமாட்டாங்கம்மா. யாருமே என்னை என்கரேஜ் பண்ணல, யாருமே என்னை மோட்டிவேட் பண்ணல. அதனாலேயே நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு அவ்வளவு வேலைகள். எனக்கு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதே கஷ்டம். 47 ரெஸ்டாரண்ட் கிட்ட இப்போ இருக்கு. ரன்னிங்லேயே 40 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதை விட்டு நான் வந்திருக்கேன்னா அன்னைக்கு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலி வந்து சும்மா பார்த்துட்டு என்னால போக முடியும். பட் இருந்தாலும் நான் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகே, ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு, ஒரு போனி ஆயிடுச்சு, ஸோ நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான
ஒரு விஷயம் அவங்களுக்கு நினைச்சாங்கனாலே அது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஸோ நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பெருசா இருக்கிறவங்க நிறைய பேர் கூப்பிடுவாங்க, பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க, இந்த வந்து எனக்கு கொஞ்சம் இது நீங்க லான்ச் பண்ற மாதிரி, அதுக்கெல்லாம் நான் போவே மாட்டேன். சின்னதுக்கு கூப்பிட்டா நான் டெஃபரெண்டா போவேன், சின்னதுக்கு நான் கூப்பிடாமே போய் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்க இதை ஏன் உங்ககிட்ட கேட்கனா, பிசினஸ்க்கு ஒரு டிப் மாதிரி பண்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? நெவர் கிவ் அப். ஆமா, சேலஞ்சஸ் வரும். நிறைய பேர் காம்படிட்டர்ஸ்லாம் வந்து உங்களை காலி பண்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணுவாங்க. சரியா? நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் ஆரம்பத்துல. ஆனா கீழே விடாம மேல எழுந்திருக்கவே முடியாது. ஒருத்தர் சக்சஸ் ஆகணும்னா கீழே விழுந்துதான் ஆகணும். கீழே விழுந்தே படுத்துறாத, திருப்பி எழுந்திரி, திருப்பி விழுவ, திருப்பி எழுந்திரி, திருப்பி விழுவ, திருப்பி எழுந்திரி. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியா ஓடுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆமா, நெவர் கிவ் அப். அதுதான் இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சஜஷன். அண்ட் பி கன்சிஸ்டன்ட், விடாதீங்க. ஆமா சார், ஃபுட் பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தாச்சு, அடுத்து ஏதாவது ஐடியா இருக்கா? ரியல் எஸ்டேட்மா, இது ரெண்டு தான், வேற எதுவும் தெரியாது. ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்து நபீல் வியூஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு சினிமா எடுக்க போறேன். ஆமா, டிசம்பர்ல ரிலீஸ், பொங்கலுக்கு ரிலீஸ்மா. எப்ப சார் நீங்க நடிக்கலாம்னு இருக்கீங்க? நான் நடிக்க மாட்டேன், படம் ஓடணும்லமா, நான் நடிக்க மாட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அமைதியா இருந்துருவேன். ஓகே, ப்ரொடியூசர். அப்ப கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர் வர போறாரு கூடிய சீக்கிரம் சேனலுக்கு. அடுத்து எங்க சார் பிரான்ச்ல ஓபன் பண்ற ஐடியா இருக்கு? இப்போ நிறைய பிரான்ச்சஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. மும்பைல ஓபன் பண்ணியாச்சு, ஈரோடு, கோயம்புத்தூர், சேல். ஆமா, இப்போ மெல்பர்ன்ல ஓபன் பண்ண போறேன், ஆஸ்திரேலியால ஓபன் பண்ண போறேன், துபாயில ஓபன் பண்ணியாச்சு, இதுல ஜித்தால ஓபன் பண்ண போறேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அது சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், வைஃப்க்கு என்ன வாங்குனீங்க நீங்க? எல்லாமே வாங்கணும்னு தான் ஆசை. பட் ஆனா நான் எது வாங்கிட்டு போனாலும் அவளுக்கு பிடிக்காது. அதனால அந்த ரிஸ்கே நான் எடுக்கிறது இல்லை. நம்ம என் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், அவ டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதனால என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் வாங்கவே மாட்டேன். இருந்தாலும் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு வாங்கியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஆரோவிட்டா ஒரு தங்கச்சி பண்றாங்க, ஆர்த்தின்றவங்க, அந்த பூண்டு மிளகு குழம்பு மட்டும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாரும் பயங்கர ஃபேன். அதனால அதை மட்டும் நான் தைரியமா வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ கேரளால என் மாமியாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கி அனுப்ப சொல்றாங்க. அதனால அதை மட்டும் நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து தெரியல, ஏதோ நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். நல்லா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கு. நான் இது குடிச்சிட்டேன், அதுவும் இதுவும் எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆனா நல்லா இருக்காது. உங்க ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சார், உங்களுக்கு இப்போ இந்த கிளாத் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு எக்ஸ்போ போறாங்களே, நீங்க ஏதாவது இனிஷியேட் எடுத்து ஃபுட்டுக்கு ஒரு எக்ஸ்போ மாதிரி, பெரிய எக்ஸ்போ மாதிரி அப்படியே போட்டு நம்ம உங்க தலைமையில அந்த மாதிரி ஐடியா இருக்கா? சாதாரண வேலை கிடையாதுங்க இந்த எக்ஸ்போ பண்றதெல்லாம். பயங்கர டென்ஷன் பிடிச்ச வேலை. இந்த ரிஸ்க்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஆமா, நான் ஆக்சுவலி எனக்கு இந்த கார்மெண்ட்ஸுக்கும் எனக்கும் பயங்கர கனெக்ஷன். நான் முதல்ல செஞ்சது கார்மெண்ட் பிஸ்னஸ் தான். அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்ன்ற ஒரு கடையில வேலை செஞ்சேன், 600 ரூபா சம்பளத்துக்கு. ஆமா, என்ன மாதிரி சுடிதார் யாராலையும் மடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடா மடிப்பேன். ஆமாம்மா, சைதாப்பேட்டையில பிஎஸ் முதலி தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அங்க வந்து முதல்ல செஞ்ச வேலை ஒரு கல்யாண மண்டபத்துல எச்எல் எடுக்கிற வேலை. அது வந்து 7 வயசு 8 வயசு இருக்கும்போது அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ் பிடிச்சிட்டு குடும்ப சூழ்நிலையினால சைதாப்பேட்டையில முதல்ல ஒரு கடைக்கு வேலைக்கு போறேன். அந்த கடை பேரு அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ். ஆமா, 600 ரூபா சம்பளம். ஆமா, அங்க வந்து நான் மடிப்பேன் பாருங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் சரியா மடிச்சு வைக்கலனால எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆயிடும். சூப்பரா மடிப்பேன், ஃபுல்லா லேடிஸோட சுடிதாரு. ஆமா, அப்போ வந்து கான்பூர்னு ஒரு ஊர்ல இருந்து வரும் சுடிதார்ஸ் எல்லாம் ரெடிமேட். ஆமா, நல்லா மடிப்பேன் நானு. அப்படியா? சூப்பர் சார். அதான். ஆமா, என்னமா அது பழச மறந்துடக்கூடாதுல்ல. இன்னைக்கு ஃபுட் பிசினஸ்லயுமே ஹெவி காம்படிஷன் இருக்கு. நான் என்ன காம்படிஷன்மா? இன்னைக்கு ஒரு பிரியாணி அந்த 3000 ரூபாய்க்கு விக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்படின்றப்போ நீங்க அதுல வர காம்படிஷன்ல எப்படி பேர் பண்ணி? இல்ல, நான் வந்து அது வந்து ஆக்சுவலி. வணக்கம்மா, எங்க லைன்ல இருக்கீங்க நீங்க? ஒரே நிமிஷம், இவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அதாவது நீங்க இர்ஃபான் பத்தி தான் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து அந்த பிரைசிங் வந்து அவர் யூஸ் பண்ண ரைஸுக்கும் அவர் யூஸ் பண்ண குவான்டிட்டி மீட்டுக்கும் அந்த ரேட் ரொம்ப ரீசனபிள் தான். ஆமா, இதனால சிலர் கேட்டு வந்து ஏன் நான் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்யூ வந்த உடனே நான் இர்ஃபானுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், ஏன் தம்பி நீங்க 3600 ருபீஸ்க்கு விற்கிறீங்கன்னு. அப்போ அவர் பிரேக்கப் கொடுத்தாரு. யூஸ்வலா யூஸ் பண்ற ரைஸ் யூனிட்டின்ற ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணிக்கு. ஆனா அவர் யூஸ் பண்ண ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை விட டபுள் த பிரைஸ், குவாலிட்டியில டபுள் ரேட்டு. புரியுதா? இப்போ 100 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கிற ரைஸ் இருக்கு, 200 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கிற ரைஸ் இருக்கு. 200 ரூபாய் ரைஸ் யூஸ் பண்ணா எப்படி
மார்க்கெட்ல கொடுக்குற பிரைஸுக்கு நம்ம விற்க முடியாது. 1 கிலோக்கு 1.25 தான் யூஸ்வலா பிரியாணிக்கு மீட் போடுவாங்க. அவர் 1 கிலோக்கு 1.5 கிலோ மீட் போடுறாரு. ஓகே, பட் சிலர் வந்து மீட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவர் வந்து அதுலலாம் வந்து கம்மி பண்ணி ஒரு சம்பாதிக்கணுன்ற அவசியம் வந்து இர்ஃபானுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி அவர் மேல உள்ள ஏதோ ஒரு பொறாமையில அந்த மாதிரி பேசியிருக்கலாம் மேபி. பட் அவர் கொடுத்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் வித்தது ரொம்ப ரீசனபிள் தான், ரொம்ப சீப்பு தான் வித்திருக்காரு. அதிகபட்சம் 20% கிடைக்கும். ஒரு பிரியாணி வித்தா 500 ரூபாய் கிடைக்கும் அவருக்கு, அவ்வளவுதான். அவரே 100 சில்லற பிரியாணி தான் வித்திருக்காரு. 50,000 ரூபாய்க்காக இவ்வளோ வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்கம்மா. அதனால நல்லா பண்ணுங்க. இருக்கிறதுலயே வியாபாரத்திலேயே ரொம்ப சேலஞ்சான வியாபாரம்ன்றது இந்த ஃபுட் பிசினஸ் தான். ஆமா ஆமா. ஆனா ஒன்ஸ் நீங்க இதை வந்து பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இதுல இருக்கிற இன்கம் மாதிரி வேற எதுலயுமே இல்லை. நல்லா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா நான் வாங்கிட்டு போயிருப்பேன். நான் சாப்பிட்டேமா இல்ல பாருங்க, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஜாக்கி சனுக்கு கொடுங்க. ஆமா, இவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து ஜாக்கி சன். ஆமா. தேங்க்யூ சோ மச். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட்.